என்னான் செய்கேன் பேசாயே. அதுக்கு நேரா திருப்ப வெளிப்படையாகவே சொல்ல, பொய்யும் நானும் புறமே போந்தோம் என்பார். எல்லாரும் மதுட்டாரா, 2 பேர் உன்னோட வரையில, ஒன்று பொய் வரையில, அடுத்தது நான் வரையிலே. இப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு ஒருவர் சொல்வாரா? நாங்கள் எல்லாம் அந்த சபையிலே தன்னடக்கம் சொல்லுகிறோமே, நான் அறிவில்லாதவன், அதில் அதான் பொய். உள்ளுக்கு நான் பெரிய அறிவாளி என்று நினைச்சு கொண்டுதான் தன்னடக்கம் சொல்லுகிறோம். எல்லாரும் அப்படித்தான். நான் ஒரு அறிவில்லாதவன் என்று சொன்ன உடனே சபையில் எழுப்பி அது எங்களுக்கே தெரிகிறது என்று யாராவது ஒருத்தன் சொன்னா போச்சு. வெறுமனே நாங்கள் சொல்லுகிறது. ஆனால் அடியார்கள் பேசுகிற வார்த்தைகள் அப்படி அல்ல. அவர் தன் உணர்வு சார்ந்து சொல்லுகிறார். என்னாலே வர முடியவில்லையேப்பா, பொய்யும் நானும் என்னை நீ இந்த உலகத்திலே பொய் விதையை விளையட்டும் என்றுதான் என்னை விட்டு விட்டு போய்விட்டாயா என்று கதறுகிறார். பிறகு கொஞ்சம் கோபம் பெறுகிறது. சிவனுக்கு முன்னாலே போய் நிற்கிறார். அப்படி என்னை எப்படி நீ விட்டு விட்டு போகலாம்? என்ன பிரச்சனை? நான் பொய்யானவன் என்று என்னை விட்டு விட்டு போய்விட்டாயா? சிவருமான பார்த்து கேட்கிறார் ஒரு நல்ல கேள்வி. நீதானே எல்லாரிலும் பெரியவன், உன்னை விட பெரியவன் யாராவது இருக்கிறார்களா? சேர்ந்தறியா கையானை என்று பாடுவார். சிவருமானுடைய கை இப்படி கும்பிடுறதுக்காக சேர்ந்ததே இல்லையாம். ஏனென்றால் நாங்கள் தான் யாரோ ஒவ்வொருத்தரே கும்பிட, என்னை விட மேலானவனை நான் கும்பிட, அவன் அதற்கு மேலே கும்பிட, இப்படி கும்பிட்டு கொண்டே இருக்கிறோம். சிவபெருமானுக்கு அவனுக்கு மேலே ஒருத்தன் இல்லை, கும்பிட வேண்டிய தேவையே இல்லை. செந்தரியா கையானை என்று பாடுவார். அவன் நீதானே எல்லாரையும் விட பெரியவன் சொல்லிவிட்டு கேட்பார். அப்ப நீ என்ன பண்ணலாம் என்றால், உன்னை யாரும் சோதிக்க வரமாட்டார்கள், நீதானே எல்லாருக்கும் பெரியவன். நீ என்ன செய்யலாம் என்றால், இப்ப என்ன ஏன் விட்டு விட்டு போனாய்? சிவபெருமானுக்கு அட்வைஸ் பண்றார் பாருங்க. என்னை நீ ஏன் விட்டு விட்டு போனாய் என்றால், நான் குற்றங்கள் செய்தவன், கொலை செய்தவன் என்று தானே என்னை விட்டு விட்டு போயிருக்கிறாய். உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ எல்லாரிலும் பெரியவன். என்னுடைய ஃபைல் கடைசியா உன்னிட்டு தான் வரும். நீ ஒன்று செய், அதை எடுத்து பார்ப்பாய். நீ பார்த்தாய், ஒரு பக்கம் மாணிக்கவாசகர் செய்த குற்றங்கள், மாணிக்கவாசகர் செய்த நல்லதுகள் என்று லிஸ்ட் இருக்கும். அதுல நல்லதுகள் என்ற லிஸ்ட் கொஞ்சமா தான் இருக்கும். மாணிக்கவாசகன் செய்த குற்றம் என்ற லிஸ்ட் பெருசா இருக்கும். நீ என்ன பண்ண பண்ணும், எனக்காக ஒரு உதவி பண்ணு. ஒரு சிவப்பு பேனை எடுத்து இந்த குற்றம் என்று இருக்கிற தலைப்பை வெட்டி நல்லது என்று மாத்து, நல்லது என்று இருக்கிற தலைப்பை வெட்டி குற்றம் என்று மாத்து. அப்போ என்னுடைய நல்லது என்ற லிஸ்ட் பெருசா வந்துடும். சிவருமான் கேட்டார், அப்படி செய்யலாமாண்டு. செய்தா என்னையா, உன்னை யார் வந்து சோதிக்க போகிறார்கள்? உனக்கு என்ன, உன்னை சோதிக்கிறதுக்கு வீட்டில் யாராவது வந்து பூராவா போகிறார்கள்? நீ செய்கிறது தான் கடைசி. ஆகவே உன்னை யாரும் சோதிக்க மாட்டார்கள். ஆகவே நீ இந்த லிஸ்ட மாத்திரு. குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது? உனக்கு என்னடா நட்டம் வந்தது? என்னுடைய குற்றங்களை எல்லாம் குணமா என்று எழுது, குணமத்தை எல்லாம் குற்றம் என்று எழுது, உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை என்று மாணிக்கவாசகர் சிவனோடு சண்டை பிடிக்கிறார். ஆண்டவன் போய் நிற்கிறார். ஐயா, நீ எப்பேற்பட்ட கருணையாளன், எப்பேற்பட்ட கருணையாளன். அவர் தன்னை தாழ்த்துவதற்காக ஒரு செய்தி சொல்வார். அது கோத்தும்பியிலே வரும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி சொல்லுகிறார். கண்ணப்பனை போல ஒருத்தனை ஆட்கொண்ட பிறகு என்னை ஆட்கொள்ள அவனுக்கு மனம் எப்படிடா வந்தது? இந்த உலகத்திலே கண்ணப்பனுக்கு நிகரான ஒரு பக்தியாளன் உண்டா? நான் நினைக்கிறது உண்டு பாருங்க. நாங்க என்னென்னவோ படிக்கிறோம், எதோ பேசுகிறோம், பூசை செய்கிறோம், என்னமோ செய்கிறோம். கண்ணப்பன் ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. அவன் படித்ததும் இல்லை. அவனுக்கு ஒரு தேவார திருவாசகம் தெரிஞ்சிருக்காது. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். கோயிலுக்கு அவனுக்கு கோயில் என்றாலே என்னென்று தெரியவில்லை, லிங்கத்தை கண்டதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தன் அன்பு காட்ட அந்த அன்பை ஏற்றுக்கொண்டாயே என்கிறார். கண்ணப்பனுடைய அன்பை பாடாத அடியார்கள் இல்லை. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை. என்னையும் கூப்பிட்டானேடா, கண்ணப்பனை கூப்பிட்ட கையால என்ன கூப்பிட அவனுக்கு எப்படி மனம் வந்தது? வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன்னிற்றே சென்றுவதாய் கோத்தும்பி. ஆண்டவனை போட்டு பிசைந்து எடுக்கிறார். என்னை எப்படி நீ விட்டு விட்டு போனாய்? எப்படி விட்டு விட்டு போனாய்? விச்சுக்கேடு பொய்க்காகாதென்று இங்கு என்னை வைத்தாய், விச்சைக்கானார் எல்லாரும் வந்துன் கார் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆட்படுகின்றேன் ஆரூரம் பிச்சை தேவா என்னான் செய்யேன் பேசாயே. கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார், என்னை எப்படி விட்டுவிட்டு போனாய்? தாம் வளர்த்ததோர் நச்சுமாமரம் ஆயினும் கொடார் நானும் அங்கனே உடையநாதனே என்று பாடுகிறார். இப்படி எல்லாம் பாடி கதறி 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 கடைசியிலே சிவனிடம் போய் நிற்கிறார். சிவனிடம் போய் நிற்கிறார். நின்றுட்டு சிவனை பார்த்து கேட்கிறார், ஏன் என்னை இப்படி விட்டு விட்டு இருக்கிறாய்? எனக்கு ஏன் இன்னும் உன்னுடைய அருள் கிடைக்கவில்லை? எல்லாரும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி நின்று அருள்கிறார்களே, எனக்கு ஏன் உன்னுடைய அந்த தெய்வ கருணை எனக்கு மேலே வந்து ஏன் வந்து வாய்க்கவில்லை என்று கேட்டவர் தானே சொல்கிறார். எனக்கு நியாயம் தெரிகிறது, நீ ஏன் என்னை விட்டு விட்டு போனாய் என்ற நியாயம் தெரிகிறது. அதை வரிசைப்படுத்துகிறார்.
அதை வரிசைப்படுத்துகிறார். என்னென்ன காரணத்துக்காக எனக்கு இந்த தெய்வ சிந்தனை வராமல் விட்டது, எது என்னை தடை செய்தது என்பதை அகவலிலே வரிசைப்படுத்துகிறார். அதிலே முதல் சொல்லுகிறார், ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பள பிழைத்தும், காலை மலமோடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை விளைத்தும், கருங்குலச் செவ்வாய் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மாத்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து பின் பதைத்து எய்திடை வருந்த எழுந்துபுடை வரந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்தன கொள்ளையிற் பிழைத்தும். என்னென்னத்துக்குள்ள அகப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். பெண்களிடம் அகப்பட்டு, அதுல காமத்தில் அகப்பட்டு வந்ததை சொல்றதுக்கு 6-7 வரி சொல்லுகிறார். இவள் பெண்களிடம் தப்பி வந்தேன், பெண்கள் கொள்ளையிற் பிழைத்தும், அதுக்கு பிறகு கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலிற் பிழைத்தும், புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. இத்தனைக்குள்ளால தப்பி வந்தேன்டா, அதுக்கு பிறகுதான் எனக்கு வந்தது. அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த இறைவன் பெண்களிடம் அகப்பட்டு தப்பினேன் என்று சொல்கிறாரே, அதை இவ்வளவு வரியில மாணிக்கவாசகர் பாட வேணுமான்னு ஒரு மாணவன் என்னட்டு கேட்டான். ஒவ்வொரு கருங்குலச் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மறுத்து கச்சர நிமிர்ந்து கருத்து முன்பனைத்து எய்திடை வருந்த எழுந்து புடை பிறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும். சிற்றின்பம் எங்க சமயத்திலே அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று கேட்டால், எங்கள் சமய நூல்களுக்குள்ளே சிற்றின்பம் பாடினது போல வேற சமய நூல்களுக்குள்ளே பாடியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் சிற்றின்பம் என்றாலே அது சமயத்துக்கு முற்றான வேறுபாடானது என்று நினைக்கிற ஒரு தன்மை பலரிடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சைவத்தை பொறுத்தளவிலே சிற்றின்பத்தை ரொம்ப சாதாரணமாக பாடுவார்கள். அதனால்தான் எங்க சமயத்திலே தான் கடவுளை அடைய வேண்டுமா, நீ கட்டாயம் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும், கட்டாயம் துறவியாக இருக்க வேண்டும் இல்லை என்பது நம்முடைய கருத்து. அதான் ஞானசம்பந்தர் பாடினார், மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணினல் அகதுரு கழுமல வளநகர் பெண்ணினல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. அந்தாலே மனைவியோட தாண்டா இருக்கிறார், உனக்கு என்ன குறை, சந்தோஷமா வாழுண்டார், சந்தோஷமா வாழுண்டார். ஓஹோ, அப்ப நமக்கெல்லாம் அனுமதி உண்டு என்று நீங்க சந்தோஷப்பட்டு கைதட்டுறது எனக்கு புரியுது. அதுதான் நம்ம சமயம். நீங்க திருவந்தியார் என்று சித்தாந்தத்திலே ஒரு நூல் உண்டு, திருவந்தியார் என்று. அதிலே ஒரு பாடல் வரும், பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் அங்கே முற்ற வரும் பரிசு உந்தி பெற முளையாது மாயை என்று உந்தி பெற என்று ஒரு பாட்டு. சிற்றின்பம் என்பது பேரின்பத்திற்கான பாதை. இது பல பேருக்கு தெரிவதில்லை. ஏன்னா அது சொல்லியே பாருங்க, இது சிற்றின்பம், இது பேரின்பம், இது கொஞ்சமா இருக்கிறது, இது கூடவா இருக்கிறது, இதுல இருந்துதான் இதுக்கு போகலாம். அதனால்தான் மாணிக்கவாசகர் இத்தனை வரி பாடுகிறார். பாடி சிற்றின்பத்துக்கு கூடாகவும் பேரின்பத்தை காணலாம், இதை கடந்து கடந்து போக 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 அந்த பேரின்பம் கிட்டும் என்று அதை சொல்லி பாடி முடிக்கிறார். அதுக்கு அடுத்தது சொல்லுகிறார், கல்வி என்னும் பல்கடற் பிழைத்தும் என்றார். இது ரொம்ப நாளா என்னை சிந்திக்க வைத்த அடி. அது என்ன, நேற்று நான் சொன்னேனே அப்படின்னா என்ன சொல்லுகிறார், கல்வியில இருந்து தப்பி வெளியில வந்துடு. கல்வியில இருந்து நேற்று சொன்னேனே, குற்றாலத்தும் அமர்ந்துரையும் கூத்தா அந்த பாடல் சொல்லுகிற பொழுது கற்றாரை நான் வேண்டேன் என்றார். இங்க பாருங்க, இதை திருப்பி திருப்பி மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே சொல்லுகிறார், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். வேறு இடங்களிலேயும் சொல்லுகிறார், பெற்ற வைத்த நிதி பெண்டிலோடு மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் என்கிறார். இந்த எல்லாமே நமக்கு தடை என்கிறார். கல்வியும் தடை என்று சொல்ல முடியுமா? வேற்று சமயத்தில் இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஆனால் நம் சமயம் சொல்கிறது கல்வியும் கடவுளிடம் போவதற்கு ஒரு தடை. அது எப்படி தடையாகும் என்ற கேள்விக்கு நான் பல நாள் சிந்தித்து பதில் கண்டுபிடித்தேன். கல்வி எப்படி தடையாகும் என்று கேட்டால், கல்வி என்பது, நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, கல்வி என்பது நமக்குள்ளே இருக்கிற அறிவை வெளிக்கொண்டு வருகிற கருவியே தவிர கல்வி அறிவாகாது. திருக்குறளிலே 2 அதிகாரம் வைக்கிறார் திருவள்ளுவர். ஒன்று கல்வி, அடுத்தது அறிவுடைமை. அப்ப ரெண்டும் வேற வேறையா? கல்வி வேற அறிவுடைமை வேறையா என்று கேட்டால் வேறு வேறுதான். அதான், இல்லாட்டி 2 அதிகாரம் வைப்பாரா திருவள்ளுவர்? கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. கல்வி என்பது என்ன செய்யும் என்று கேட்டால், கல்வியினுடைய தேவை என்னவென்று கேட்டால், நமக்குள்ளே அறிவு என்ற ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருவனும் பிறக்கிற பொழுது அவனுடைய ஆன்ம சக்தி கேட்ட அறிவோடு தான் பிறக்கிறான். நான் வகுப்புல சொல்றது உண்டு. இங்க பாருங்க, ஒரு வகுப்புல 40 மாணவர்கள், எல்லாம் ஒரே தரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள், ஒரே ஆசிரியர், எல்லாருக்கும் பாடம் நடத்துறது அதே தகுதி உள்ள ஆசிரியர், பரீட்சை தாள் ஒரே தாள், எழுதுகிற நேரம் ஒரே நேரம், படித்த காலம் ஒரே காலம். ஆனா ரிசல்ட் வர்றதுக்கு பொழுது மட்டும் வேற வேற ரிசல்ட் வருது. என்ன காரணம்? இவ்வளவும் ஒன்றாக இருந்தால் அத்தனை பேருக்கான ரிசல்ட்டும் ஒன்றாதானே வர வேண்டும். ஏன் ரிசல்ட் மட்டும் வேற வேறையா வருகிறது என்பதற்கு நான் சொல்லுகிற பதில், அவனவனுக்குள்ளே ஒரு அறிவு இருக்கிறது, அந்த அறிவோடு தான் வருகிறான். கல்வி என்ன செய்யும் என்றால், அந்த அறிவை மூடி இருக்கிற அறியாமையை நீக்குவதுதான் கல்வியினுடைய வேலையை தவிர அதுக்கு மேல அதுக்கு ஒரு வேலையும் இல்லை.
அதுக்கு நான் உதாரணம் சொல்றது உண்டு. அது எப்படி என்றால், பழைய காலத்திலே இந்த வீட்டிலே பித்தளை செம்பு வைத்திருப்பார்கள். அது ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு வேலை, அதை புளி போட்டு மினுக்குவார்கள். அப்படி தங்கம் மாதிரி பளபளன்னு வைத்திருப்பார்கள். இப்ப இந்த சில்வர் செம்பு வந்த பிறகு மினுக்கிற தேவையே இல்லை. மினுக்கிறது என்ன, கழுவுற தேவையே இல்லாம போச்சு. இந்த பித்தளை செம்பை மினுக்கி இப்படி இப்படி பார்ப்பார்கள் பெண்கள். நான் பார்த்திருக்கேன். இப்படி இப்படி பார்த்து அதுல தண்ணி வச்சா ஒரு அழகு. இப்ப இந்த பித்தளை செம்பு கருத்து போய் இருந்த ஒரு வீட்டிலே ஒரு செம்பு கருத்து போய் இருந்தது. கருத்து போய் இருந்த அந்த செம்பை அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொல்லிச்சு, புளியை போட்டு இதை மினுக்கடிக்கிடுச்சு. அந்த பெண் அந்த புளியும் மண்ணும் போட்டு அதை தேய்ச்சுது. தேய்ச்சு கழுவின உடனே அது பளபளபளன்னு வந்து விட்டது. இது சம்பவம். இப்ப கேள்வி என்னவென்று கேட்டால், இந்த பளபளப்பு செம்புக்குள்ளே இருந்து வந்ததா புளிக்குள்ளே இருந்து வந்ததா? இதுக்கு தான் அதிகம் படிக்க கூடாது என்பது. எதுக்குள்ள இருந்து வந்தா என்னையா, செம்புல தண்ணி கூட நான் குடிக்கிறேன், அவ்வளவுதானே வேலை. ஆனா அறிவு சிந்திக்க தூண்டுகிறது. இப்ப அந்த மினுக்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த பளபளப்பு என்று சொல்லுகிறோமே, அது செம்புக்குள்ள இருந்து வெளியில வந்ததா புளிக்குள்ள இருந்து வந்ததா? புளி தேய்க்கிறதுக்கு முதல் செம்புல இருந்து அந்த மினுக்கம் வரையில்லை. ஆகவே புளியால வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் புளி தனியே இருக்கிற பொழுது புளியை போட்டு என்ன வேற ஒன்றில் போட்டு தேய்ச்சா மினுங்குது இல்லை. ஆகவே செம்புக்குள்ள இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எது உண்மை என்ற கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் என்றால், புலி செய்த வேலை என்னவென்றால், இந்த செம்புக்குள்ளே இருந்த பளபளப்பை அழுக்கு மூடி இருந்தது. அது செலும்பு என்று சொல்வார்கள். அது அழுக்கு மூடி இருந்தது. அந்த அழுக்கை தேய்த்த உடனே, புளியை போட்டு தேய்த்த உடனே அழுக்கு நீங்கியது. செம்புக்குள்ளே தான் அந்த மினுக்கம் இருந்தது. அந்த செம்புக்குள்ளே இருந்த மினுக்கம் தான் வெளியிலே வந்தது. இப்ப கேள்வி, இப்ப செம்புக்குள்ளே இருந்த மினுக்கத்தை புலி வெளியிலே கொண்டு வந்தது. இப்ப நான் உங்களுக்கு